ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடச்சி காய போட்டிருந்தாங்களா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் சிதறி கிடக்குமா காலையிலேயே வந்து உணவு தேடி வந்தாச்சுங்க. நம்ம வீட்டோட முதல் விருந்தாளி யாருன்னு பார்த்திங்கன்னா அணில் தான் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா அது ஊர்ந்து ஊர்ந்து எப்படி எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்களேன். இதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அவ்வளோ ஒரு அரிய வகை இயற்கை காட்சியாக இருக்குங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து கிராமங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதாங்க நமக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வேறு எதுவுமே இல்லைங்க. வந்து நம்ம நகரத்தில் வந்து கடைகண்ணி எல்லாமே பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து கிராமத்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்குங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும். என்ன தான் காலையில் ஒரு டென்ஷனாவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வெளியே வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்குங்க. இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துற கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துருச்சுங்க. ஒரு லேசான ஒரு காய்ச்சல் இருக்குது. சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் இதையும் வந்து கேட்டு அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைனலாக நமக்குன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சாறு. அந்த சாறை தான் வந்து ஒரு சின்ன கண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டி அந்த சாறை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ செஞ்சிவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம கோழிக்கு வந்து இப்போ வந்து ஊற்றி விட்டுலாங்க. நல்லா ஒரு மூடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உறிஞ்சி எடுத்து ஊற்றியாச்சுங்க. இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெம்பாகவும் இருக்குங்களா. வாழைத்தண்டு சாறு கொடுக்கும்போது ஜீரணம் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லி தோட்டத்துக்கு போயிருந்தேங்க. தோட்டத்துக்கு போனதில் நமக்கு கிடச்சது இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 2 வந்து கிடச்சிருந்ததுங்க. 2 இல்லை ஒரு 5-6 பச்சை மிளகாய் கிடச்சிருந்துங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் இருக்காது, ஆனால் வாசனையாக இருக்குங்க. அதுக்காக அதையும் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேனுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 3-4 காய் தேங்காய் கிடச்சிதுங்க. நல்லா கீழே விழுந்துருந்துச்சு. சரி நானும் எங்கள் பொண்ணு தான் போயிருந்தேங்களா, இதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் 2 in 1 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கிட்டு வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி கிராமத்து லைஃப் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பெஷலான நாள். ஆனால் இங்கிலீஷ் டேட்டுக்கு இன்றைக்கி தாங்க. இன்றைக்கும் வந்து செலிப்ரேஷன் பண்ணிவிட்டேன். நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பாருங்கள். என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.